Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸசைஸ் செட் 1.2 பார்க்க போறோம். On the graph sheet, mark x-axis and y-axis and the origin. Mark the point minus 7,0, 13,0 on x-axis, from 0,15 to 0,12 on y-axis. Use the scale 1 cm 1 unit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கிராஃப் ஷீட்ல x-axis y-axis ட்ரா பண்ணி origin. ஸோ எப்பவுமே நம்மளோட இந்த ஹாரிசாண்டல் ஆக்சஸ் தான் எக்ஸ் ஆக்சஸ், ரைட் சைடில் எக்ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸ் டேஷும் எடுங்க. ஸோ 1 cm 1 யூனிட் எடுக்க சொல்லியிருக்கிறதுனால 1 1 தான் எடுக்கணும். 1 2 3 இந்த பக்கம் 12 வரைக்கும் எழுதியிருக்கேன். இந்த பக்கம் எவ்வளோ நம்பர் வருதோ அவ்வளோ எழுதிக்கோங்க. இங்கே -6 வரைக்கும் இந்த ஷீட்டில் இருக்குது. மாதிரி ஒய் ஆக்சிஸில் மேலே அப்வர்ட் டைரக்ஷனுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3யும் கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 அந்த மாதிரியும் நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். இதுல வந்து மார்க் த பாயிண்ட்ஸ் ஃப்ரம் -7,0. எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த நம்பர் ஏன்னா ஒய் கோஆர்டினேட் 0 இருக்கு பாருங்க. -7,0வும் 13,0 மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல -7,0 இந்த கடைசி பாயிண்டா கிடைக்குது, மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட -7,0, 13,0 இந்த லாஸ்ட்ல கிடைக்குது. ஸோ 13,0. ஸோ பிளாட் பண்ணியாச்சு. y-axisல 0, -15, 0, 12 வந்து பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. y-axisல -15, ஸோ இங்க கீழே கிடைக்குது. 0, -15 y-axisல பிளாட் பண்ணியாச்சு. மாதிரி y-axisோட பாசிட்டிவ் 12ம் கேட்டிருக்காங்க. இங்க தான் பாசிட்டிவ் 12 இருக்கு. 0, +12 4 பாயிண்டே மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. கிராஃப் ஷீட் ரெடி பண்ணியாச்சு. Using the figure 1.5 answer the following question. இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. figure 1.5 இதுதான். இதை யூஸ் பண்ணி கீழே இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர்ல இருந்து முதல் கொஸ்டின், place Riemann's rectangular study table with 3 of its feet at the point 8,9, 11,9 and 11,7. ஸோ இதுல வந்து இங்க பாருங்களேன், இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இருக்கு. இதுல வந்து ஸ்டடி டேபிள் இந்த ரூம்ல போடணும். அதோட 3 கார்னர்ஸ் வந்து 8,9, 11,9 அண்ட் 11,7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொன்ன இதுலேயே பிளாட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்மளோட கிராஃப் ஷீட்லையும் பார்க்க முடியும். இப்போ இதில் பார்க்கறதா இருந்தால் 8,9. ஸோ இது நம்மளோட 8, இங்கே நம்மளோட 9, இங்கே வந்து 10 இங்கே இருக்கு. 9 வந்து இதுக்கு முன்னாடி 9. ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்கில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ கிளியராக இல்லை. 8,9 இங்கே இருக்கு. ஸோ இதே நான் உங்களுக்கு கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். இப்போ பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 8,9 அப்புறம் 11,9 பிளாட் பண்ணோம். ஸோ கிராஃப் ஷீட்ல 8,9 எக்ஸ் ஆக்சிஸோட 8ம் ஒய் ஆக்சிஸோட 9ம் மீட் பண்ற பிளேஸ் தான் 8,9. ஸோ கிராஃப்ல இங்க இருக்கிற 8ம் இங்க இருக்கிற 9ம் மீட் பண்ற பாயிண்ட்டை பாருங்க, இதுதான் எழுதணும். நீங்க வந்து இப்படி கை வச்சு கூட பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸோட 9ம் எக்ஸ் ஆக்சிஸோட 8ம் இங்க மீட் பண்ணுதுன்னு சொல்லி இப்படி கை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பிளாட் பண்ணுங்க, இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற 8ல வந்து ஸ்கேலை வச்சுட்டு அப்புறம் 9ல இங்க இருந்து கை கொண்டு வந்து இங்க பிளாட் பண்ணுங்க. ஸோ கரெக்டா பிளாட் பண்ணணும். இதான் 8,9. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 11,9. ஸோ ஒய் ஆக்சிஸோட எக்ஸ், ஒய் ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட 11, ஒய் ஆக்சிஸோட 9. ஸோ 11ல நான் ஸ்கேல் வச்சிருக்கேன், இங்க 9ல பிளாட் பண்ணும். ஸோ 9ல இருந்து வர பாயிண்ட் இங்க கிடைக்குது. ஸோ இங்க பிளாட் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டோம். தேர்ட் பாயிண்ட் கொஸ்டின்ல 11,7 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட 11ம் ஒய் ஆக்சிஸோட 7ஐயும் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட 11ல தான் ஸ்கேல் வச்சிருக்கேன், இங்க 7, ஒய் ஆக்சிஸோட 7 இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல பிளாட் ஆகுது. ஸோ பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்டடி டேபிள். இதுல 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் எங்க வரும்னு கேட்கறாங்க பாருங்க. கேள்வியை படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இங்க வேர் வில் பி த 4th foot ஆஃப் த டேபிள் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் முதல் கேள்வி. ஸோ இதுல 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம்ல, அது 4வது ஃபுட் ஆஃப் த டேபிள் எங்க வரும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஃப் ஷீட்ல பாருங்க. கிராஃப் ஷீட்ல இங்க நம்ம 3 டாட் வச்சிருக்கோம்ல, டெஃபினட்டா 4வது டாட் இங்க வரணும். அப்பதான் எனக்கு சரியான ரெக்டாங்கிள் டேபிள் வரும். ஸோ இங்க இந்த இடத்துல வரணும்ல, அப்பதான் நம்மளுக்கு சரியான ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ற இடத்துல தான் அந்த டேபிளோட 4th foot இருந்திருக்கணும். அப்போ இதுதான் கரெக்ட். இந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? எக்ஸ் ஆக்சிஸோட 8ம் இந்த ஒய் ஆக்சிஸோட 7ம் மீட் பண்ணியிருக்கு. அப்போ 8,7 தான் அந்த டேபிளோட 4th foot வர வேண்டிய பிளேஸ். அதான் இங்க கேட்டிருக்காங்க. வேர் வில் த 4th foot ஆஃப் த டேபிள் லைஸ்ன்னு கேட்டிருக்காங்களே, அதுக்கு வந்து 8,7 அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ் திஸ் a குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8,7ன்றது இங்கே வந்துரும் இல்லையா? இங்க நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த இடத்துல தான் நமக்கு டேபிள் வருது. இது இந்த ரைட் வால் சைட்ல வருது. ஆக்சுவலா நம்மளோட டோர் வந்து இந்த D1 R1 இது நம்ம போன எக்ஸசைஸ்லயே பார்த்தோம். இந்த டேபிள் வந்து இது இட்ஸ் a குட் பிளேஸ் அப்படின்னு எழுதிடணும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் இஸ் பிளேஸ்ட் நீட்லி இன்சைட் த ரூம். ரூம் உள்ள கரெக்டா நீட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. இட் டஸ் நாட் பிளாக் த டோர்ஸ் ஆர் பாத்வேஸ். நடக்கிற வழியை வந்து இது வந்து என்னது அடைக்கல. இட் இஸ் பொசிஷன்டு நியர் த வால். வால் பக்கத்துல இருக்கு, விச் இஸ் ப்ராக்டிக்கல் ஃபார் ஸ்டடி. படிக்கிறதுக்கு சரியான இடத்துல தான் இருக்கு. அப்போ இது வந்து குட் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ரீசன் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வித் ஆஃப் த டேபிள், த லென்த், கேன் யூ மேக் அவுட் த ஹைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட லென்த்தும் பிரெத்தும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதோட லென்த்தும் பிரெத்தும் பாருங்களேன். இங்க இருக்கு டேபிள். டேபிளோட லென்த்தும் பிரெத்தும் பார்க்கலாம். இது வந்து 8,7, இது வந்து 11,7. ஸோ இதோட லென்த்ன்றது இங்க இருந்து இங்க வரைக்கும். இது எந்த ஆக்சிஸ்ல பார்க்கணும்னு பாருங்க. 8,7 11,7னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 8ல இருந்து 11 வரைக்கும் இந்த பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கல. ஸோ அதுதான் நம்ம லென்த்னு சொல்லுவோம். 8க்கு அப்புறம் 9 10 11 3 யூனிட் வருது. ஸோ அதே மாதிரி வித் ஆஃப் த டேபிள் வந்து இதுதான் வித் ஆஃப் த டேபிள். இங்க வந்து 11,9, அது 7ல இருந்து 9 வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ 7 to 8 8 to 9 ரெண்டு பாக்ஸ் வருது இல்லையா? அப்போ இது வந்து 2. ஸோ 3க்கு 2 டேபிள் தான் இது இங்க கொடுத்துருக்குது. ஸோ வித் வந்து 11 - 8 3 யூனிட்னும், லென்த்தை வந்து 9 - 7 2 யூனிட்ஸ் இப்படி கூட நம்ம எழுதலாம். கேன் யூ மேக் அவுட் த ஹைட் ஆஃப் த டேபிள்னு கேட்டிருக்காங்க. இல்லை டேபிள்ன்றது ஒரு 2D ஷேப். 2D ஷேப்க்கு நம்மளால ஹைட் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. கேனாட் பி டிட்டர்மைன்ட் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த பாத்ரூம் டோர் ஹேஸ் அ ஹிங் அட் B1. ஸோ B1ல தான் இந்த டோர் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓப்பன்ஸ் இன் டு த பெட்ரூம். இங்கேருந்து டோர் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் இட் ஹிட் த வார்ட்ரோப். இது வந்து இந்த வார்ட்ரோப்பை ஹிட் பண்ணுமா அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ முதல்ல இந்த டோரோட இந்த லென்த் நமக்கு தெரியணும். இந்த B1 வந்து 1.5ல இருக்கு, இந்த B2 வந்து 4ல இருக்கு. ஸோ இந்த 4ல இருந்து இந்த 1.5 வரைக்கும், இங்க 4ல இருந்து 3 வரைக்கும் 1 யூனிட், 3ல இருந்து 2 வரைக்கும் 1 யூனிட், 2ல இருந்து இங்க 0.5 தான் இருக்கு இல்லையா? அப்ப 2.5 தான் இந்த டோரோட லென்த். இந்த டோரோட லென்த் வந்து 2.5 அப்படின்னா இங்க வெளியில வரும்போதும் இது 2.5 தான். இப்போ இங்க இருந்து வர டோர் இப்படி ஒரு ஆர்க் மாதிரி வெளியில வரும். ஸோ அந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து 2.5 தான். ஆனா இங்க வார்ட்ரோப் என்ன பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்களேன், 3ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா நம்மளோட டோர் வந்து 2.5 தான் அதோட லென்த். ஸோ டெஃபினட்டா வார்ட்ரோப் என்ன பண்ணாது, ஹிட் பண்ணாது அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. பாத்ரூம் டோரோட வித்து வந்து இந்த 4ல இருந்து இந்த 1.5 வரைக்கும். ஸோ இதோட வித்து வந்து 2.5 யூனிட். வார்ட்ரோப் வந்து பிகின்ஸ் அட் 3 தான். ஸோ இது வந்து இந்த 2.5ன்ற ஆர்க் வந்து டெஃபினட்டா இது என்ன பண்ணாது, ஹிட் பண்ணாது. ஸோ த பாத்ரூம் டோர் வில் நாட் ஹிட் த வார்ட்ரோப்னு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். 3ல லுக் அட் ரீமன்ஸ் பாத்ரூம். ஸோ இதான் இங்க பாத்ரூம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் 4 கார்னர்ஸ் OFRP அப்படின்றதான் கேள்வி. ஸோ O இங்க இருக்கு, F இங்க கொடுத்துருக்காங்க, R இங்க P இருக்கு. இதோட கோஆர்டினேட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் O வந்து இங்க ஆரிஜின்ல இருக்கிறதுனால 0,0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து F கேட்டிருக்காங்க. ஸோ Fன்ற பாயிண்ட் வந்து இங்க இருக்கு பாருங்க, Y ஆக்சிஸ்ல இருக்கு. Y ஆக்சிஸ்ல 9ல இருக்கு. இங்க 10 இங்க 8 இருக்கு பாருங்க, இது 9 தான். Y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால நம்ம அதை 0,9 அப்படின்னு எழுதணும். இது X ஓடது, இது Y ஓடது. Yல தான் நம்பர் இருக்கு. அடுத்து இங்க R கொடுத்துருக்காங்க. ஸோ Rோட பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. X ஆக்சிஸ்ல -6லையும் Y ஆக்சிஸோட 9ம் மீட் பண்ணிருக்கு. ஸோ X ஆக்சிஸோட -6, Y ஓட 9. அப்போ -6,9ன்னு எழுதணும். அடுத்து P தான் அந்த லாஸ்ட் கார்னர். ஸோ Pன்ற பாயிண்ட் X ஆக்சிஸ் மேலேயே லைஸ் ஆயிருக்கு -6ல. X ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால -6,0 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த ஷேப் ஆஃப் ஷவரிங் ஏரியா SHWR இன் ரீமன்ஸ் பாத்ரூம். ரீமன்ஸ் பாத்ரூம்ல இந்த SHWR இந்த ஷவரிங் ஏரியா வந்து என்ன ஷேப்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஸ்பெஷல் டைப்ல இது ஒரு ட்ரெபீசியம். 4 சைடு இருக்கு. இதுல இந்த 2 சைடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா மீட் பண்ணாது. ஆனா இந்த 2 சைடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா இது என்ன பண்ணிடும், மீட் பண்ணிடும். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ SHWR அப்படின்றது ஒரு ட்ரெபீசியம் டயக்ராம்ல பார்க்கும்போது ஸோ ட்ரெபீசியம் அப்படின்னு எழுதிக்கோங்க.
ஸோ ட்ரெபீசியம் முதல்ல தான் கேட்டிருக்காங்க வாட் இஸ் a ஷேப்னு எழுதியாச்சு. ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் 4 கார்னர்ஸ். இந்த SHWRோட 4 கார்னர்ஸும் எழுதணும். ஸோ எஸ்ன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸோட -6ம் ஒய் ஆக்சிஸோட +6ம் மீட் பண்ற பாயிண்டா இருக்கு. அதனால -6, +6 அப்படின்னு எழுதணும். அடுத்து ஹெச்ன்ற பாயிண்ட் வந்து இங்க இருக்கு பாருங்க. இது எக்ஸ் ஆக்சிஸோட -3ம் ஒய் ஆக்சிஸோட +6ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -3, +6 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து W. ஸோ Wன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸோட -2 அப்புறம் ஒய் ஆக்சிஸோட 9. ஸோ இப்போ -2, 9 எழுதணும். எப்பவுமே முதல்ல எக்ஸ் ஆக்சிஸோட நம்பர் தான் எழுதணும், அப்புறம் தான் ஒய் ஆக்சிஸோட நம்பர் எழுதணும். ஸோ லாஸ்ட் கார்னர் வந்து ஆர் வந்து இங்க இருக்கு. ஆர் எக்ஸ் ஆக்சிஸோட -6ம் ஒய் ஆக்சிஸோட 9ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -6, 9 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் 4 கார்னர்ஸோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து அதுலேயே தேர்ட் பார்ட். மார்க் ஆஃப் 3 feet cross 2 feet space for the wash basin and 2 feet and 3 feet space for the toilet. Write the coordinate of the corners of these spaces அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பேஷனுக்கு எவ்வளோ எடுக்கணும்னா 3 feetம் 2 feetம் எடுக்கணுமா. 3 feetன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 2 feetன்றது ஒய் ஆக்சிஸ்லையும் எடுக்கணும். இப்போ வாஷ் பேஷன் இங்கே இருக்கு. வாஷ் பேஷனுக்கு முதல்ல 3 feet எடுக்கணும். ஸோ 3 feetனா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கேன், இதுதான் வால். ஸோ இது வந்து 1 feet, 2 feet, 3 feet. அப்போ இங்கே வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்பேஸ் எடுக்கணும். அப்புறம் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ஃபீட் சொல்லியிருக்காங்க, 2 feet சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேருந்து 2 boxes எடுக்க போகிறோம் நம்ம. இங்கேருந்து 2 boxes. ஸோ இங்கே 3ம் அங்கே வந்து 2ம் எடுத்துட்டோம்னா இதுதான் வாஷ் பேஷனோட ஸ்பேஸ். ஸோ நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் அதோட கார்னர்ஸ். வாஷ் பேஷனோட கார்னர்ஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ஃபபெட் போடணும்னு இல்லை. ஸோ வாஷ் பேஷோட கோஆர்டினேட்ஸ்ன்னு போட்டு எழுதிடலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கார்னர் இங்கே இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால -6, 0. அடுத்த கார்னர் இங்கே இருக்குது. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் தான். -3ல் இருக்கிறதுனால -3, 0. அடுத்த கார்னர் இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸோட -3ம் ஒய் ஆக்சிஸோட +3ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -3, +3. ப்ளஸுக்கு சிம்பிள் போடலன்னா கூட +3 தான். லாஸ்ட் கார்னர் வந்து இங்கே இருக்குது. எக்ஸோட -6ம் ஒய்யோட +3ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -6, +3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ வாஷ் பேஷனோட யூனிட்ஸ் வந்து எழுதியாச்சு. வாஷ் பேஷனோட கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. அடுத்து 2 feet and 3 feet ஸ்பேஸ் ஃபார் த டாய்லெட். இந்த டாய்லெட்டுக்கு வந்து முதல்ல 2 feet எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 3 feet வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 feet அப்படின்னா இங்கே வந்து 2 boxes எடுக்கணும். ஏன்னா இது வந்து வால், இங்கேருந்து 2 feet. ஒய் ஆக்சிஸில் வந்து 3 feet எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் 3 feetனா இங்கேருந்து 3 பாக்ஸ் எடுக்கணும். ஸோ 1, இங்கேருந்து 2, இங்கேருந்து 3, 3 பாக்ஸ் எடுக்கணும். அப்போ தான் 3 feet வரும். இங்கே வந்து 2 feetன்றது இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 feet, 3 feet. எக்ஸ் ஆக்சிஸில் 2 feetம் ஒய் ஆக்சிஸில் 3 feetம் எடுத்து அந்த டாய்லெட்கான ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அதோட கார்னர்ஸும் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாய்லெட்டோட கோஆர்டினேட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது ஒரு பாயிண்ட், இங்கே கார்னர், இந்த கார்னர், இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸோட -6ம் ஒய்யோட +3ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -6, +3 ஃபர்ஸ்ட் கார்னர். அடுத்த கார்னர் இங்கே இருக்கு. எக்ஸோட -4ம் ஒய்யோட +3ம். ஸோ நம்ம எழுத வேண்டியது -4, +3. அடுத்த கார்னர் இங்கே இருக்கு. எக்ஸோட -4ம் ஒய்யோட +5ம். ஸோ -4, +5ன்னு எழுதணும். லாஸ்ட் கார்னர் இங்கே இருக்கு. எக்ஸோட -6ம் ஒய்யோட +5ம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ -6, +5 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் டாய்லெட்டோட கோஆர்டினேட்ஸ். 4th question பார்க்கலாம். Other rooms in the house. Rieman's room door lead from the dining room which has the length 18 feet and width 15 feet இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டைனிங் ரூம் எடுக்க போகிறாங்க அவன் டோர்ல இருந்து. அந்த ரூமோட லென்த் வந்து 18 feet இருக்கணும். இங்கே பாருங்களேன், இதில் வந்து -6 இருக்குது, இங்கே வந்து +12 இருக்குது. அப்போ இதோட டோட்டல் லென்த் பார்த்தா 18 தான். ஏன்னா 0லேருந்து இந்த பக்கம் ஒரு 12 யூனிட்டும் இங்கே வந்து -6 வரைக்கும் 6 யூனிட்டும் இருக்குது. அப்போ Pலேருந்து இங்கே இருக்கிற அந்த ஏன்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்க லென்த் வந்து 18. அப்போ இது ஃபுல்லாக தான் எடுக்க போகிறாங்க 18 feet லென்த் வர்றதுக்கு. வித் வந்து 15 feet வரணும்னா இங்கே கீழே வந்து 15 feet வரைக்கும் எடுக்கணும். அப்போ இங்கே இது ஆரிஜின்லேருந்து ஆரம்பித்து ஒய் ஆக்சிஸில் -15 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 15ம் இங்கே 18ம் கிடச்சிரும். அப்போ இந்த ரூமை வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது த லென்த் ஆஃப் த டைனிங் ரூம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் பி அண்ட் ஏ. இந்த Pல இருந்தும் இந்த ஏல இருந்தும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 15 feetக்கு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
ஸ்கெட்ச் த டைனிங் ரூம் அண்ட் மார்க் த கோஆர்டினேட் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கிராஃபில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸை எழுதணும். இது வந்து நம்மளோட டயக்ராம் இங்கே நான் கிராஃபில் போட்டிருக்கேன். ஸோ இந்த -6 தான் நம்மளோட P, இங்கே 12 தான் நம்மளோட A. ஸோ இந்த Pலேருந்தும் ஏலேருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரூமை வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே -15 வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா அவங்க 15 வந்து லென்த்துன்னு கொடுத்துருக்காங்களே, 15 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அந்த ரூமை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி மார்க் பண்ணணும். இங்கே -15 வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்படி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் அவரோட டைனிங் ரூம். இதோட 4 கார்னர்ஸ், ஒன்று P, ஒன்று A, இன்னொரு கார்னர் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து எக்ஸோட -6ம் ஒய்யோட இந்த -15ம் கனெக்ட் ஆகிருக்கு. -15 இன்னொரு கார்னர் இங்கே இருக்குது. இது எக்ஸோட +12ம் ஒய்யோட -15ம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 12, -15 அப்படின்னு எழுதணும். இந்த 4 தான் கார்னர்ஸ். அதை எடுத்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. கார்னர்ஸோட கோஆர்டினேட்ஸ்ன்னு போட்டு இந்த 4 கார்னரை எடுத்து எழுதிருங்க. அதுதான் நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, place a rectangular 5 feet and 3 feet dining table precisely in the center of the dining room. Write down the coordinate of the feet of the table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டைனிங் டேபிள் போடணும். அது அந்த டைனிங் ரூமோட சென்டரில் வரணும். இதான் நம்மளோட டைனிங் ரூம். இதோட சென்டரை தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சென்டரை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸோட சென்டர் எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே PA இவங்களோட மிட் பாயிண்ட்டையும் அதே மாதிரி இந்த பக்கத்தோட இந்த பிரெத்தோட மிட் பாயிண்ட்டையும் எடுத்து நம்ம மார்க் பண்ணோம்னா அதுதான் சென்டர் பாயிண்ட். முதல்ல சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ சென்டர் பாயிண்ட்ன்றது இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே வந்து -6 இருக்குது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணால் நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ரூமோட சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட லென்த்தோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது -6லேருந்து +12 வரைக்கும் இருக்குல்ல. இப்போ -6 + 12/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6/2ன்னு வரும். 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்குது. ஒய் கோஆர்டினேட்டோட சென்டரையும் கண்டுபிடிக்கணும். இதான் ஒய் கோஆர்டினேட். 0லேருந்து -15 வரைக்கும் இருக்கு. இப்போ 0 - 15 வந்து -15/2 தான். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது -7.5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸோட சென்டர் வந்து இந்த 3 யூனிட், ஒய்க்கு வந்து -7.5. அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம் தான் அந்த ரூமோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதான் -7.5. இதுவும் 3யும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் பாருங்க. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த டைனிங் ரூம். இதில் தான் டைனிங் டேபிள் போட போகிறாங்க. அந்த டைனிங் டேபிளோட லென்த் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணும்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். சென்டர் பாயிண்ட்டை நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சா? இதில் 5 feet லென்த் வரணும், வித் வந்து 3 வரணும். 5 feet வரணும்னா இந்த லென்த் வந்து 5 வரணும். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5, அந்த பக்கம் ஒரு 2.5 நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 2.5ல் வச்சுருக்கேன். 2.5லேருந்து இங்கே இந்த 0 வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு 2.5, இந்த பக்கம் ஒரு 2.5, இங்கேருந்து ஒரு 0.5, இங்கே ஒரு 2 யூனிட். இப்படி வந்து நீங்கள் வரைஞ்சிட்டும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை நம்ம நம்பர் கூட ஆட் பண்ணியும் போடலாம். ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். அதே மாதிரி பிரெத் வந்து 3 feet வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1.5, கீழே ஒரு 1.5 கனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5 கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த பாக்ஸோட டைமென்ஷன். இப்போ இதை 4 கார்னர்லேயும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளை அதை அந்த டைனிங் டேபிளை ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட கோஆர்டினேட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தாலும் அது மேலே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த டைனிங் டேபிளோட 4 கார்னர்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கார்னர் எக்ஸோட 6ம் ஒய்யோட எக்ஸோட 5.5ம் ஒய்யோட -6ம் இருக்குது. ஸோ 5.5, -6 ஒரு பாயிண்ட். இந்த கார்னர் எக்ஸோட 0.5ம் ஒய்யோட -6ம் இருக்குது. அடுத்து இந்த கார்னர் எக்ஸோட 0.5ம் ஒய்யோட -9ம் இருக்கு. லாஸ்ட் கார்னர் எக்ஸோட 5.5ம் ஒய்யோட -9ம் இருக்கு. 5.5, -9 அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் அந்த டைனிங் டேபிளோட 4 கார்னர்ஸ். நம்மளுக்கு அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த 4 கார்னர்ஸ் ஆஃப் டைனிங் டேபிள் கேட்டிருந்தாங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.